வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி ஸ்பர்கர் எப்படி டிசைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போது இந்த பர்டிகுலர் கிளாஸில் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு நம்ம எப்படி ஸ்பர்கர் டிசைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெண்டு டைப் ஆஃப் ப்ராப்ளமையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தெரியணும். ஸோ எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, போன டைம் வந்து அலோவபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி அலோவபிள் ஸ்ட்ரெஸ் அவங்களே கொடுத்துட்டாங்கனாலவே நம்ம வந்து ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அலோவபிள் ஸ்ட்ரெஸ் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லைஃப் ஆஃப் கியர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சில டைம் ஒர்க்கிங் லைஃப்பும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போது வந்து நம்ம எப்போவுமே வந்து 10,000 ஹவர்ஸ் அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே. Design a spur gear drive to transmit 22.5 kilowatt at 900 rpm. Speed reduction is 2.5. So speed reduction, velocity ratio, gear ratio எல்லாமே ஒரே மீனிங் தான். ஸோ ஐ வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் ஃபார் பினியன் அண்ட் வீல் ஆர் C15 steel and cast iron grade 30 respectively. Take pressure angle as 20 degree and working life of the gears as 10,000 hours. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணுறோம். பினியன் வீல் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால் மேடப்பாக இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் மெட்டீரியலால் மேடப்பாக இருந்தது அப்படின்னா ஸ்டில் வீல் கோ அண்ட் டிசைன் த பினியன் ஃபஸ்ட். பிகாஸ் பினியனோட இதை வந்து ஸ்ட்ரென்த்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கேஸ்ட் அயர்ன் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போன இதில் பார்த்தோம். பட் மேனுஃபேக்சர்ஸ் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பினியனையும் டிசைன் பண்ணணும், வீலையும் டிசைன் பண்ணணும், வீல் ஆர் கியர் அதையும் டிசைன் பண்ணணும். சப்போஸ் இது ரெண்டும் சேம் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் டிசைன் பண்ணிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்னொரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரியாக தான் வரும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட மெட்டீரியல் பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா முடிஞ்ச அளவுக்கு பினியனும் வீலும் ரெண்டுமே வந்து C15 ஸ்டீல், C40 ஸ்டீல், C45 ஸ்டீல் அந்த மாதிரி எடுத்துகிட்டு காமனாக முடிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் மட்டும் நீங்கள் அந்த சம போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். பட் இந்த இதில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களே வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்ததுனால நீங்கள் ரெண்டையுமே வந்து டிசைன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கிவன் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பவர் வந்து 22.5 கிலோவாட், RPM வந்து 900 அண்ட் ஸ்பீட் ரேஷியோ வந்து 2.5 அண்ட் ப்ரெஷர் ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 520 டிகிரி அண்ட் RPM அண்ட் லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 ஹவர்ஸ். ஸோ அதை வந்து என்னன்னு எடுத்திருக்கோம். RPM வந்து N1 டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துருக்கிறது அப்படியே கொஷினில் இருக்கிறது எழுதிக்கணும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நாமளே வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸ்பர் கியர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனிதிங் லெஸர் than 4 ஸ்பீட் ரேஷியோ நம்ம எடுத்து டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் செலெக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா புக்லேயே இருக்கும் உங்களுக்கு ஸ்பீட் ரேஷியோ பேஸ் பண்ணியே நீங்களே மெட்டீரியல் செலக்ட் பண்ணுற மாதிரி. பட் இந்த சம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே வந்து கிளியராக வந்து பினியன் என்ன மெட்டீரியல், வீல் என்ன மெட்டீரியல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே ஒரு டைம் ரீரைட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கியர் லைஃப் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ஒர்க்கிங் லைஃப் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 10,000 ஹவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு 60 பண்ணணும். அதுக்கப்புறமா இன்ட்டு RPM மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ தட் வில் கெட் த லைஃப் இன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வேல்யூ வந்து 10⁻7 இல்லைனா அதுக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் பின்னாடி வர கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹியர் இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் as 54 × 10⁻7 சைக்கிள்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் டார்க் MT கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா MT × KKD அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா ஷீட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த MT அப்படிங்கிறது நத்திங் பட் பவர் ஈக்குவல் டு 2πNT/60 ஃபார்முலாலேருந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது தான். அங்கே நீங்கள் பார்க்குற டார்க் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து MTன்னு கொடுத்துருக்காங்க, which is 60 × P/2π × RPM ஆஃப் த பினியன். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் ஐம் கெட்டிங் அன் ஆன்சர் இன் நியூட்டன் மீட்டர். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பவர் வந்து கிலோவாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வாட்ஸுக்கு மாற்றிக்கணும். மித்தபடி இதில் எந்த யூனிட் கன்வர்ஷனும் இல்லை. ஸோ நியூட்டன் மீட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிடும். அண்ட் KKD அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா சிமெட்ரிக் ஸ்கீம், அன்சிமெட்ரிக் ஸ்கீம்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க டேட்டா புக்கில். ஸோ நம்ம எப்போவுமே சிமெட்ரிக் ஸ்கீம்னு அஸ்யூம் பண்ணோம்னா KKD வேல்யூ 1.3ங்கிற மாதிரி ஃபேக்டர் எடுத்துக்கலாம். ஸோ தட் டிசைன் டார்க் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம். MT × KKD. ஆல்ரெடி MT வந்து கொடுத்துருக்க பவர் அண்ட் RPM வச்சு கண்டுபிடிச்சோம். அண்ட் KKD வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.3ன்னு நம்ம இப்போ டேப்லெட் காலம்லேருந்து எடுத்ததுனால ஸோ we are getting some design torque answer. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் தென் டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிசைன் கம்ப்ரசிவ் கான்டாக்ட் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் காலமில் கொடுத்துருப்பாங்க. பினியன் அண்ட் கேஸ்ட் அயர்னோட மெட்டீரியலை பேஸ் பண்ணி நாம் வந்து ஈக்குவலண்ட் யங்ஸ் மாடுலஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப்லெட் காலம் வேல்யூலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். which is coming around as 1.7 × 10⁵ Newton/mm². எதர் நீங்கள் இந்த வேல்யூ யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா
2 × 10⁵ நியூட்டன் per mm ஸ்கொயர்னு ஸ்டாண்டர்டாக எல்லா சமக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா பிங்கிற டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலாவும் டிசைன் டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. 1.4 × KBL/N × K சிக்மா × சிக்மா -1. இந்த சிக்மா -1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்டூரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. கேபிஎல், கே சிக்மா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் நாம் இந்த சிக்மா பி கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் என் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாவுக்கு கீழேயே வந்து எல்லா டேப்லெட் காலமும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கேபிஎல் வேல்யூலாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம டேப்லெட் காலம்லேருந்து எடுக்கணுங்கிறதுக்காக தான் முதலே வந்து லைஃப் வந்து 10⁻7 சைக்கிள்ஸ் இல்லைனா அதுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்க சொன்னேன். ஸோ நமக்கு வந்து 54 × 10⁻7 சைக்கிள்ஸ் வந்தது. ஸோ கேபிஎல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி அடுத்த டேப்லெட் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இருக்கும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து நீங்கள் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கேஸ் ஹார்டண்டா நார்மலைஸ்டா அப்படிங்கிறத நீங்களாகவே அசியூம் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் காலம்லேருந்து நீங்கள் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வேல்யூ அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஹார்டன்ட் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேப்லெட் காலம் வேல்யூலேருந்து எடுத்துக்கலாம். மிடில் இருக்கும், மொத்தமாக மூணு காலம் இருக்கும், அதில் மிடில் காலம்லேருந்து எடுத்துக்கோங்க. ஸோ 1.2 அப்படிங்கிறத எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்டூரன்ஸ் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அகைன் என்ன டைப் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கே ஆல்ரெடி கேஸ் ஹார்டன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக வந்து அந்த டேப்லெட் காலம்லேருந்து எடுக்கும்போது 0.25 × சிக்மா யூ + சிக்மா ஒய் + 50 அப்படிங்கிற மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ், ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 1.9ல் C15 ஸ்டீலுக்கு டேரெக்டாக அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஈல்டு ஸ்ட்ரெஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெண்டு எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்டூரன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஆன்சரும் கிடச்சிரும். இப்போ கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூஸும் கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா டிசைன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கான்டாக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா சி கண்டுபிடிக்கணும். இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பேஜ் முன்னாடியே உங்களுக்கு டேட்டா ஷீட்டில் இந்த ஃபார்முலா இருக்கும். சிஆர் ஹெச்ஆர்சி கேசிஎல்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். சிபி வச்சு ஹெச்பி வச்சு ஒரு ஃபார்முலா இருக்கும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்று பிரினல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு, இன்னொன்று ராக்வெல் ஹார்ட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ இதில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்வெல் ஹார்ட்னஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் சிஆர் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகைன் கேஸ் ஹார்டன்ட்டுங்கிற அந்த ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அசியூம் பண்ணதுனால அந்த ரோக்கு நேராக கரஸ்பாண்டிங்காக போய் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 22. அண்ட் இது உங்கள் டேட்டா ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 220 இருக்கும். ஸோ அந்த என்டையர் காலம் ஆன்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் தப்பு. ஸோ டிவைடட் பை 10 பண்ணிக்கணும். ஸோ அப்போ 220 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா 22 எக்ஸாக்ட் ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்சி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 55 to 63 அப்படிங்கிற மாதிரி C15 ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த வேல்யூ வேணால் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேசிஎல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேபிஎல் வேல்யூ எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரியே தான் வரும். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் உங்களுக்கு 10⁻7 சைக்கிள்ஸ்க்கு மேலே வரும்போது ஆன்சர் வந்து 0.585லாம் வராது, 1 தான் வரும் திருப்பியும். ஸோ அதையும் நீங்கள் டேட்டா புக் ஷீட்லேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா டிசைன் சிக்மா சி வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் டிசைன் சிக்மா சி கண்டுபிடிச்சிட்டிங்க, டிசைன் சிக்மா பி கண்டுபிடிச்சிட்டிங்க, அண்ட் டிசைன் டார்க் எம்டி கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன். ஸோ இது ஸ்பர்கியருக்குன்னு தனியாகவே போட்டு சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெலாசிட்டி ரிடக்ஷன் ஆர் ஸ்பீட் ரிடக்ஷன் ரேஷியோ அப்படிங்கிறது. இந்த கியூப் த்ரூட் அப்படிங்கிறது ஹோல் பவர் 1/3. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஈக்குவலன்ட் யங்ஸ் மாடல்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்டிங்கிற டார்க் வேல்யூவும் இருக்குது, ஐ வேல்யூவும் இருக்குது, அதே மாதிரி டிசைன் சிக்மா சி வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நமக்கு தேவைப்படுறது இந்த ஷை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்த ஃபார்முலா இருக்கிற பேஜுக்கு அடுத்த பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷை அப்படிங்கிற ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா P/Aங்கிற ஃபார்முலா இருக்கும். அதுக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம அதில் எது வேணால் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 0.3ன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர் வரும், விச் இஸ் கமிங் அரவுண்ட் அஸ் 135.94 mm, விச் மீன்ஸ் எனிதிங் அபோவ் 135.94 ஷுட் பி சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பருக்கு நம்ம போகிறோம் 136 mm அப்படின்னு. இப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த சென்டர் டிஸ்டன்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வழி இல்லை. வேறஸ் போன கிளாஸில் பார்த்த அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடியூல் கண்டுபிடிச்சோம். ஸோ மாடியூல் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வழி இருக்குது. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிச்ச இந்த சென்டர் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா மாடியூல் கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் மாடியூல் ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பர்கியருக்கு நேராக கொடுத்துருப்பாங்க 2a/z1 + z2ன்னு. z1 z2 வந்து நம்பர் ஆஃப் டீத்து தான். போன சம்மில் பார்த்த மாதிரியே தான் z1 வந்து 18 அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ தட் i = z2/z1. ஸோ அதை ரீரேஞ்ச் பண்ணோன்னா z2 வேல்யூஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 45. அண்ட் இப்போ நமக்கு தெரியும் சென்டர் டிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது z1 z2 தெரியும். ஸோ போட்டேன் அப்படின்னா
பார்த்தீங்கன்னா மாடியூல் வேல்யூ இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 4.32. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாடியூலோட ஸ்டாண்டர்டைஸ்டு சீரிஸ்க்கு போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹையர் நம்பர் ஆஃப் ஹோல் நம்பர் வரும். ஸோ 4.32 அப்படிங்கிறது நம்ம 5 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நம்ம மாடியூலில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம். இப்போ சென்டர் டிஸ்டன்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணோம். அப்போ திருப்பியும் இந்த ஃபார்முலாவில் ஏக்கு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா யூல் பி கெட்டிங் திஸ் ஃபார்முலா. பட் அதுவும் வந்து உங்கள் டேட்டா புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆன்சர் வரும். ஸோ இதுவும் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் வித் பி அண்ட் தென் பிட்ச் டயமீட்டர் ஆஃப் த பினியன் D1, வெலாசிட்டி, ஷை பி, இந்த வேல்யூஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணோம். நம்ம போன ஸ்லைட்லேயே வந்து பார்த்தோம் ஷை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா B/A. ஷை வேல்யூ நம்ம 0.3 அசியூம் பண்ணியிருந்தோம். அந்த ஏ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் மாடியூல் கண்டுபிடிச்சி அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி மறுபடியும் ஸ்டாண்டர்டைஸ்டு சென்டர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அந்த ஸ்டாண்டர்டைஸ்டு சென்டர் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸ் வித் வந்து புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிட்ச் டயமீட்டர் ஆஃப் த பினியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன இதில் பார்த்த மாதிரி தான் MZ1, அதே ஃபார்முலா இங்கேயும் இருக்கும் ஸ்பர் கியர் காலம்க்கு கீழே. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 90 mm. அண்ட் பிட்ச் லைன் வெலாசிட்டியும் போன இதில் யூஸ் பண்ண மாதிரி தான் πD1 N1/60, இந்த ஃபார்முலாவும் டேட்டா புக்லேயே இருக்கும். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வெலாசிட்டி மட்டும் எப்போவுமே மீட்டர் பர் செகண்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மித்த எல்லாமே mmல தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷை பி அப்படிங்கிறது வந்து B/D1. ஸோ அந்த வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் கியர் என்ன அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ IS குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி தனியாக ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்க அந்த பிட்ச் லைன் வெலாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே IS குவாலிட்டி 8 கியர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா MTங்கிறத ரிவைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்ம MT வந்து KKDன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். KKD வந்து பார்த்திங்கன்னா அசியூம் பண்ணியிருந்தோம் சிமெட்ரிக் ஸ்கீமுக்கு 1.3 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்சதுனால புதுசாக ரிவைஸ் பண்ணுறோம் அந்த டிசைன் டார்க் MTயை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா K வந்து நம்ம வந்து ஒரு டேப்லெட் காலம்லேருந்து கண்டுபிடிக்கலாம். அந்த K கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவை ஷை பி. அதை போன ஸ்டெப்பில் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த டேப்லெட் காலம்லேருந்து Kவோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். சிமிலர்லி KD கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு IS குவாலிட்டி வேணும். IS குவாலிட்டியும் போன ஸ்டெப்பில் தான் பிட்ச் லைன் வெலாசிட்டி வச்சு கண்டுபிடிச்சோம். ஸோ பிட்ச் லைன் வெலாசிட்டி அண்ட் IS குவாலிட்டியை வச்சு நம்ம KD வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த KD வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா புதுசாக ஒரு ஆன்சர் வரும். அண்ட் ஆல்ரெடி பவர் ஈக்குவல் டு 2.80/60 போட்டு வச்சிருக்க அந்த MT ஆன்சர் இருக்கும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா வில் பி கெட்டிங் அ ரிவைஸ்டு டிசைன் டார்க் வேல்யூ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம டிசைன் சிக்மா பி அப்படிங்கிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருந்தோம். அதை வந்து இப்போது நாம் கால்குலேட் பண்ணுற அந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணி டிசைன் சேஃபாக இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சிக்மா பி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பர் கியருக்கு நேராக செக்கிங் அப்படிங்கிற ஒரு காலத்துக்கு கீழே இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. I+1/AMBY அப்படின்னு. ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்சருமே தெரியும் எக்ஸப்ட் ஃபார்ம் ஃபேக்டர். இந்த Y அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபேக்டர். இதுக்கு தனியாக ஃபார்ம் ஃபேக்டர்னே ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். அதில் வந்து பினியனை தான் டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ பினியனோட நம்பர் ஆஃப் டீத்துக்கு நேராக வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே போட வேண்டிய MT வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண MT வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற இந்த சிக்மா பி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கண்டுபிடிச்ச டிசைன் சிக்மா பி ஆன்சரை விட கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா டிசைன் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஃபுல் ப்ராப்ளமாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிற அந்த சிக்மா பி வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ஏதாவது ஃபேக்டர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரீடூ பண்ணுற மாதிரி இருக்கும், விச் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் இன் அ கிவன் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்மா சிங்கிற வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம டிசைன் சிக்மா சி வச்சுருக்கோம். அதை விட இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுற வேல்யூ கம்மியாக இருக்கணும். அப்போ தான் டிசைன் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவும் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங்கில் வந்து உங்களுக்கு ஸ்பர் கியருக்கு நேராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூஆர் கெட்டிங் சம் ஆன்சர். இது வந்து ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணுற டிசைன் சிக்மா சி வேல்யூ விட கம்மியாக இருக்கணும். ஸோ கம்மியாக இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா டிசைன் இஸ் சேஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இதோட ஆக்சுவல் ப்ராப்ளம் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ப்ரொவைடட் நமக்கு வீலும் பினியனும் ஒரே மெட்டீரியலால் மேடப்பாக இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ப்ராப்ளமில் வந்து பார்த்திங்கன்னா வீல் வந்து வேறு மெட்டீரியலால் மேடப்பாக இருக்குது, கேஸ்டைனால். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீல் மெட்டீரியல் கேஸ்டைன் கிரேட் 30 அப்படின்னு போட்டு வீலோட ஸ்பீட் கண்டுபிடிக்கிறோம். நமக்கு ஸ்பீட் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா N1/N2ன்னு சொல்லலாம். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 360 RPM வருது. ஸோ இந்த லாஜிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய கியர் வந்து எப்போவுமே கம்மியான ஸ்பீடில் தான் சுற்றும். ஸோ சின்னது தான் வந்து ரொம்ப அதிகமான ஸ்பீடில் சுற்றும், விச் மீன்ஸ் பினியன் தான் ஜாஸ்தி ஸ்பீடில் சுற்றும். அப்போ I ஃபார்முலா எப்போவுமே N1/N2 தான் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வீலோட ஸ்பீட் வந்து 360 RPMனு கண்டுபிடிச்சிக்கிறோம். லைஃப் ஆஃப் த வீல் வந்து என்ன பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் 10,000 ஹவர்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா இன்ட்டு 60 போட்டு மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு RPMால் மல்டிப்ளை பண்ணோம். போன டைம் பினியனோட RPMால் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து கியரோட RPMால் மல்டிப்ளை பண்ணுறேன். அகெயின் ஐ எம் மேக்கிங் ஷுர் தட் 10⁻7 சைக்கிள்ஸ்க்கு மேலே வருது. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம டிசைன் சிக்மா பிக்கு போகணும்.
போயிட்டு அதே மாதிரி வந்து எல்லா வேல்யூஸுமே வந்து திருப்பி எடுத்து போட்டு நம்ம டிசைன் சிக்மா பி கால்குலேட் பண்ணோம். சிமிலர்லி டிசைன் சிக்மா சிக்கு நீங்கள் பினியனுக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரியே எல்லா ஃபேக்டர்ஸும் கண்டுபிடிச்சி நீங்கள் போடணும். அகைன் இதில் ஹெச்பி யூஸ் பண்ணலாம், இல்லை ஹெச்ஆர்சி யூஸ் பண்ணலாம், பிரினல் ஆர் ராக்வெல் ஹார்ட்னஸ் நம்பர் எந்த பேசிஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்டெப்பும் ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சிக்மா B1 Y1 ஷுட் பி ஈக்குவல் டு சிக்மா B2 Y2. சிக்மா B1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் நீங்கள் பினியனுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கிறது. அதே மாதிரி சிக்மா B2 அப்படிங்கிறது வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் கியருக்கு கால்குலேட் பண்ண போகிறது. நெக்ஸ்ட்டு Y1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பினியனோட ஃபார்ம் ஃபேக்டர், Y2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கியரோட ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்ம் ஃபேக்டர் Y1 ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. Y2க்கு மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கியரோட அந்த நம்பர் ஆஃப் டீத் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதே டேப்லெட் காலமில் போய் Y2 வேல்யூ சூஸ் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிக்மா B1 வேல்யூ B2 வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சிக்மா பியும் நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இப்போ சிக்மா பியோட வீலோட இதை விட கம்மியாக இருக்கணும். கம்மியாக இருக்க மாதிரி போட்டிங்க அப்படின்னா டிசைன் வந்து சேஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம வந்து சிக்மா சி வந்து ஒன்று செக் பண்ணியிருப்போம். இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட சிக்மா சி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. நீங்கள் இப்போ அந்த டேப்லெட் காலமில் செக்கிங்க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஃப் இட் இஸ் சேஃப் அப்படின்னா டிசைன் அகைன் சேஃப் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ரெண்டு ப்ராப்ளமுக்குமே வந்து காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாமன்கிளேச்சருங்கிற அந்த பேஜ். ஸோ அதில் வந்து உங்களால் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ இன் டர்ம்ஸ் ஆஃப் மாடியூலில் இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடணும். ஸோ இது வந்து மேனுஃபேக்சரர்ஸ் டேட்டா பேஸ் பண்ணியிருக்கிற ஸ்பர் கியர் டிசைன். ஸோ இதுதான் ஸ்பர் கியரை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ரெண்டு மெயின் ப்ராப்ளம். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் திஸ் யூ கேன் போஸ்ட் மீ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் regarding any other videos you can actually contact us for any private videos related to any mechanical subjects or mathematical subject. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எனி கேட் ரிலேட்டட் மெக்கானிக்கல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அன்அகாடமி லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிவன் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see my videos. Thank you.